ஹலோ மிஸ்டர் கிரிஞ்ச். டாக்டர் ராமநாதன் அர்ஜுனாவுக்கும் மிஸ்டர் லோக்கல் அரவிந்த் அவர்களுக்கும் ஒரு சின்ன வாக்குவாதங்கள் போய்கொண்டிருக்கு. முழுக்க முழுக்க டாக்டருக்காக ஆதரவு தெரிவித்த ஒருவர் எங்களுடைய அரவிந்த். தச்சமயம் அவரே டாக்டருக்கு எதிராக திரும்பி இருக்கிறார். அதுக்கு காரணம் என்னென்னு சொல்லி அரவிந்த் சில கிளிப்புகள் போடுறேன். அதுக்காக நான் சில விஷயங்களை சொல்கிறேன், நீங்களே தீர்மானித்துக்கோங்க. ஏற்கனவே ஒரு பிரச்சனை இருந்தால் தம்பி ஐயா சரியோ பிள்ளையோ, தம்பி ஐயா உள்ளுக்க போனதுக்கு உண்மையான ரீசன் அர்ஜுனா ராமநாதன் தான். ஏன்னு சொன்னால் இதை நான் புலம்பெயர் உறவுகள் எத்தனையோ பேர் அவருக்கு கால் பண்ணி கேட்டு நீங்கள் போய் அங்கே போய் கட்டாயம் பேருங்கோ டாக்டருக்கு என்ன ஆச்சுன்னு தெரியலைன்னு அவையார் பதறியா படியாத்தான் தம்பி ஐயா போனவர். இல்லை தம்பி ஐயா சீன் கிரியேட் பண்ணுறதுக்காக போக வேண்டிய அவசியம் இல்லை. இதுக்காக யாரையும் நான் கதைக்கவில்லை, உண்மையை சம்பத்தை தான் சொல்கிறேன். என்ன பண்ணிதான் போஸ்ட் போட்டாலும் தெரியா. அப்போ பெண்பு அவர் வெளியில் அப்புறம் தனக்கு இதுக்கும் சம்மந்தம் இல்லை, எனக்காக தீ குளிச்சாலும் கொண்டாலும் சம்திங் எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா அந்த மாதிரி ஒரு சில வசனங்கள் பயன்படுத்தின மக்களிடையே தேவையற்ற கருத்துக்களை ஒரு சில நம்பிக்கையற்ற தீர்மானங்களையும் நம்பிக்கையற்ற விஷயங்களையும் ஏற்படுத்தின. என்று சொன்னால் இன்றைக்கு இவ்வளவு போட்டு வந்த தம்பி ஐயாவுக்கு புரி, ஆனால் இவருக்காக நாங்கள் போனால் எங்களையும் இப்படி கைவிட்டுருவேரோ என்ற மாதிரி ஒரு அச்சம் ஒன்று மக்களுக்கு வந்தது. அதுக்கு அரவிந்த் சம்பந்தமாக இன்றைக்கு வச்ச குற்றச்சாட்டு இந்த ஒரு தாய் இருந்தாவே மன்னாரில் சிந்தியா அவர்களுடைய பிள்ளைக்காக ஒரு அக்கௌண்ட் ஒன்று கிரியேட் பண்ணியிருக்கிறார். அதில் பிள்ளைன்ற பேரையும் தண்டை பேரையும் சேர்ந்து ஒரு அக்கௌண்ட் ஒன்று கிரியேட் பண்ணியிருக்கிறார். அதில் அவர் காசு சேர்த்து இருக்கிறேன்னு சொல்லி அதுக்கு டாக்டர்கிட்ட கட்சியில் அவன் தாயார் சீட் கேட்டிருக்கிறான்னு சொல்லி அதற்கு முக்கியமான ஒரு வார்த்தையை சொல்லியிருக்கிறேன். யூடியூபர் எல்லாம் இன்னொரு கட்சியில் எடுத்துக்கொள்ள மாட்டேன்னு சொல்லியிருக்க. இதுதான் பேச பொருளாக மாறி இருக்கு. இதுக்காக கட்சியில் சீட் கேட்கறது மற்றது ஒரு தனிப்பட்ட விருப்பத்தின் பேரில் இருக்கலாம். அதுக்காக மிஸ்டர் லோக்கல் அரவிந்த் என்ன சொல்லியிருக்கேன்னு சொன்னால், முடிந்தால் நிரூபித்து காட்டுங்கள். நான் அந்த பிள்ளைகிட்ட இருந்து பிள்ளைகிட்ட பேரில் காசு அதிகமாக அடிச்சிருக்கிறேன், காசு என் அக்கௌண்ட்டுக்கு வந்திருக்கு, ஜாயிண்ட் அக்கௌண்ட்டில் வச்சிருக்கிறேன்னு சொன்னால் நீங்கள் நிரூபித்து காட்டுங்கள் என்று சொல்லி அரவிந்த் சொல்லியிருக்கு. இந்த பாருங்க, அரசியலுக்கு வர போகிறோன்னு கேட்டிருக்கேன்னா இல்லாட்டி உங்களை கட்சியில் சேர போகிறோன்னு உங்கள்கிட்ட கேட்டிருந்தா நீங்கள் அதை போடலாம். ரைட். இன்னொன்று சொல்லியிருந்தீங்க, எங்கள் அம்மா உங்கள்கிட்ட கதைச்சதாகவும் எங்கள் அம்மா என்ன சொல்றது, அரவிந்துக்கு நீங்க உங்களோட கட்சியில பாராளுமன்ற தேர்தலில் சீட் கொடுப்பீங்களான்னு கேட்டிருக்கீங்க அப்படின்னு சொல்லி நீங்க சொன்னீங்க. அரவிந்த் அம்மா எனக்கு கால் பண்ணி கேட்டவா அடுத்த எலெக்ஷன்ல இல்லைன்னு சொன்னா ரெக்கார்ட் போட்டுருவேன். அதான் இந்த வழக்கம். எங்க அம்மா எப்ப கேட்டாங்கன்னு எனக்கு தெரியல. அப்படி கேட்டிருந்தா கூட அது எங்க அம்மாவினுடைய விருப்பம். தன்னுடைய மகன் பாராளுமன்றத்துக்கு வைத்தியர் அர்ஜுனாவோட சேர்ந்து நிக்கலாம்னு எங்க அம்மா யோசிச்சிருக்கலாம். நீங்க அந்த இடத்துல சொல்றீங்க எங்க அம்மாவுக்கு நீங்க பதில் சொன்னதாக யூடியூபர் எல்லாம் நாங்கள் பாராளுமன்ற தேர்தல் அப்படி கேட்க வைக்கல, அது இன்டெலெக்சுவலான பீப்புள்னு சொல்லி. ஹூ இஸ் இன்டெலெக்சுவல் டாக்டர்? யார் அந்த இன்டெலெக்சுவலான பீப்புள் நீங்க எடுக்க போறீங்க, எப்படி எடுக்க போறீங்க? ஏற்கனவே இருந்து எத்தனையோ இன்டெலெக்சுவல் பீப்புள் எங்களோட அரசியல் இருந்திருக்காங்க. இப்ப இருக்கிறதே எல்லாம் இன்டெலெக்சுவலான பீப்புள் சரியா இருந்தாங்க. ப்ரொவின்சியல் மெம்பர்ஸையும் ப்ரொவின்சியல் கவுன்சிலையும் சேர்த்து சொல்றேன், கடைசி ப்ரொவின்சியல் கவுன்சிலையும் சேர்த்து சொல்றேன். பார்த்தீங்களா, அந்த ஒரு வசனத்தை தவிர்த்திருக்காங்க. யூடியூபர் எல்லாம் இருக்க முடியாதுன்னு சொன்னால் ஏன் ஒரு யூடியூபரால் ஒரு அரசியல் தலைவராக மாற முடியாதா என்ற ஒரு கேள்வி ஒன்று இருக்குது. அதே மாதிரி அரவிந்த் சொல்லியிருந்தேன், நீங்கள் 39 வருஷமாக அந்த ஆசை இல்லாமல் 3 மாதத்தில் உங்களுக்கு அரசியல் ஆசை வந்த மாதிரி ஒரு யூடியூபருக்கு ஆசை வரக்கூடாதா? ஒரு பொலிட்டிக்கலை கனவாக கொண்ட ஒருவர் யூடியூப் சேனலில் நடத்திட்டு இப்போ சரியான நேரம் பார்த்து அரசியலுக்கு வரக்கூடாதா? அந்த வசனம் தெரிவிக்கலாது. தகுதி இல்லை எவருமே அரசியலுக்கு வரலாம். இன்றைக்கு தகுதி இல்லாத ஆக்களை அரசியலுக்கு வந்தோன்று கேட்க, தகுதி இல்லை எவருமே வரலாம். யூடியூபரும் வரலாம், சாதாரண ஒரு தொழிலாளியும் வரலாம், டாக்டர் அர்ஜுனாவும் வரலாம். அப்படி பார்க்க நீங்கள் இந்த இது ஒரு வசனம் ஒன்று சொல்லியிருந்தீங்க, ஒரு யூடியூபர் எம்பி ஆகிறதா அர்ஜுனா எம்பி ஆகிறதான்னு சொல்லியிருக்க, அது உங்களுக்கு நீங்களே தாழ்வு மதிப்பான்மை வளர்த்து கொள்றீங்களோன்ற மாதிரி இருக்குது. இன்றைக்கு ஒரு பிரச்சனை ஒன்று வருது. இப்படியே பார்க்க போய்க்க அனைவரும் கருத்துக்களை பதிவிடும் போது இவர் டாக்டர் எல்லாரையும் பற்றி தேவையில்லாம் காய்ச்சி நிற்கிறேன் என்ற மாதிரி ஒரு பிரச்சனையும் போய்கொண்டிருக்கு. முழுக்க தனக்கு இதுக்கு சம்பந்தம் இல்லை, முடிந்தால் அர்ஜுனா நிரூபித்து காட்டுங்கன்ற மாதிரி மிஸ்டர் லோக்கல் அரவிந்த் சொல்லியிருக்கிறார். இனி வரப்போகிற வீடியோக்களில் என்ன மாதிரி டாக்டர் அர்ஜுனா இதுக்கு பதில் கொடுக்க போறேன் என்ற மாதிரியும் இருக்கு. அதை தாண்டி இறுதியாக ஒரு கருத்து, டாக்டர் சச்சமயம் அனைவரையும் எதிர்த்து வருகிறார் என்ற மாதிரி கிடக்கு. யூடியூபர்ல இருந்து அரசியல் கட்சியில இருந்து எல்லாரையும் எதிர்த்து வாரேர். அப்ப அந்த விஷயத்தை சிறிது மாற்றிக்கொள்ளலாம், மாற்று கருத்துக்கள் இருக்கத்தான் செய்து அதை சற்று மாற்றிக்கொள்ளலாம். உண்மையான ஆதாரங்கள் நிரூபித்தால் மக்கள் ஏற்றுக்கொள்வார்கள். அதே மாதிரி டாக்டர் ராமநாத அர்ஜுனா இவர் சம்பந்தமான அக்கௌண்ட்ல காசு சேர்த்தவர் கொண்டவர், அதுக்கான ஆதாரங்கள் நிரூபிக்கப்படவில்லை. அதே மாதிரி அரவிந்தன் சொல்லியிருக்கிறார், நிரூபித்தால் பார்க்கலாம், நிரூபிங்க பார்ப்போம்னு சொல்லி இருக்கிறார். காத்திருப்போம். இதுக்காக டாக்டர் ஒரு வேண்டுகோள், அனைவருடனும் பிரச்சனைக்கு போக வேண்டாம். நீங்கள் அரசியல் கட்சி இன்றைக்கு அரசியலில் நீங்கள் இருப்பது வருவது எலெக்ஷன் அது உங்களுடைய தனிப்பட்ட விருப்பம். அதுக்காக ஒரு யூடியூபர் வரக்கூடாதா, இல்லாட்டி ஒரு தொழிலாளி வரக்கூடாதா, யார் உங்களை ஆளணும் என்று சொல்லிக்க
அது அந்த வார்த்தைகளை தவிர்த்திருக்கலாம். என்ன சொன்னால் அப்படி பார்த்துருந்தால் வந்து ஒரு குறிப்பிட்ட தகுதி வேணும் அரசியலுக்குன்னு சொன்னால் நீங்கள் வரையலாது அரசியலுக்கு. ஏன்னா வைத்தியத்துறை என்பது வேறு, அரசியல் என்பது வேறு. வைத்தியம் தெரிந்தால் வந்து ஒரு உயிரை காப்பாற்ற வேணும், புனிதமான சேவை. ஆனால் வைத்தியத்துறையில் இருக்கிறார்கள் வந்து எல்லாருமே வந்து அரசியலுக்கு வரலாமண்டா இல்லை. அதே மாதிரி தான் வந்து தனிப்பட்ட கருத்து வந்து இவரும் வந்து அரசியலுக்கு வரணும்னு சொன்னால் வரலாம். ஆனால் அது சம்மந்தமான அறிவை வளர்த்து கொண்டு வர வேண்டும். வந்துட்டு தேவையில்லாமல் வார்த்தையை விட்டு ஒரு ஆக்கள் டைம் பிரச்சனைக்கு உட்படுறது அரசியல் இல்லை. அரசியல் என்பது எதை கதைக்கிறோம் என்பதை தாண்டி எதை கதைக்க கூடாது என்பதுதான் அரசியல். ஆறாக இருந்தாலும் அரசியலை கற்றுவிட்டு அரசியலுக்கு வருவது தான் சிறந்தது. ஓகே, நன்றி, வணக்கம். இன்னும் ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். இந்த வீடியோ சம்மந்தமான உங்களை கருத்துக்களை மறக்காமல் பதிவிடுங்க. சரியா? இன்னும் ஒரு வீடியோவில் சந்திக்கலாம்.